எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் வந்து கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருந்தது அப்படின்னாக்கா நிறைய கேரக்டர் ஒத்து போகுமே, இல்லை நல்லா இருந்தால் ஒரே அடியாக நல்லா இருக்கும், இல்லை நல்லா இல்லைனா ரொம்ப நல்லா இல்லாமல் போயிடுமே. ஆனால் இது எல்லாமே டிசைட் பண்ணக்கூடியது வெறும் ராசி நட்சத்திரம் மட்டும் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து பேச்சுகள் நடக்குது, 7 சனி நடக்குது, 2 பேருக்குமே ஒரே காலகட்டத்தில் தான் நடக்கும். ஸோ பிரச்சனை அப்படின்னா 2 பேருக்குமே பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ திருமணம் பண்ணுறாங்க, ரெண்டுமே சிம்மராசியாக இருக்குது அப்படின்னா ஒரு வருஷம் முடியை பிடிச்சிட்டு அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஒரு வருஷம் அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு பொண்ணு போக தான் செய்யும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, இந்த கிரகம் வந்து ரொம்ப வீக்கராக இருக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் வந்து பாதிப்பு தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கடத்திர காரகன்னு சொல்கிறாங்க. தப்பு. கடத்திர காரகன் அப்படின்னாவே இப்போ சுக்கிரன் ப்ளஸ் சனி சேர்க்கை அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? குருவும் சுக்கிரனும் சேர்க்கை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, குரு வந்து தேவகுரு, சுக்கிரன் வந்து அசுரகுரு. இப்போ 2 பெரிய குருமார்கள் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா யார் பவர் பெருசு அப்படின்றதுல கிரகங்களுக்கு இடையும் அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உண்டு. இப்போது இந்த மாதிரி கிரக சேர்க்கையினால பிரச்சனைகள் இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டுக்குள்ள ஒரு கேள்வி சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருந்தால்? அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட கந்தன் அடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சேந்தனை கந்தனை, செங்கோட்டு விற்பனை, செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்குவள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார் மயில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ தொடர்ந்து நம்ம திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி திருமணத்தில் பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா ஜாதக கட்டத்தில் இந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்தானம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திருமணத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் சார்? திருமணம் வந்து நடக்குமா நடக்காதா? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். திருமணம் நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி பாயிண்ட் தான் அந்த குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம். நீங்கள் சொன்ன மாதிரி அது கெட்டு போயிருக்கு அப்படின்னாக்கா எடுத்தோடனே தனி கொடுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொண்டு போகுமே தவிர கல்யாணத்தை நிறுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் உட்கார்ந்துருக்கு அப்படின்னாக்கா சனி, செவ்வாய் அல்லது ராகு கேது இந்த மாதிரிலாம் உட்கார்ந்துருந்ததுன்னா 2 ஆப்ஷன் கொடுக்கும். ஒன்று, கல்யாணம் லேட்டாக நடக்கும். அப்படி இல்லைன்னா கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். குடும்பஸ்தானம்னே அதுக்கு பேர். ஸோ அப்போது அந்த இடத்துல சனி பகவானோ இல்லை மற்ற விஷயங்களோ இருந்தது அப்படின்னாக்கா, இப்போ மாமியார் மருமக பிரச்சனை இல்லை மற்ற விஷயங்களும் நிறைய ஒரு பிளவுகள் ஏற்படக்கூடியது, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்க முடியாமல் இருக்கிறது, இதெல்லாமே 2ஆம் பாவகத்தில் பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா கூட்டு குடும்பமாக இருக்க முடியாது. அப்படி ஒருவேளை கூட்டு குடும்பமாக இருக்கிறாருன்னா இவர் தனியாக இருப்பார், அவங்க தனியாக போயிருப்பாங்க, மிஸ்ஸஸ் தனியாக இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லலாம். ஆனால் திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் வந்து கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அது நிஜமாவே பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஏன்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்படிங்கும்பொழுது அவங்களோட பர்சனாலிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரே மாதிரி இருக்கவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் சார்? இப்போ டெவலப்மெண்ட் அந்த மாதிரி சைடில் போனாங்க அப்படின்னா அது டெவலப்மெண்ட் தான். இல்லை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா வீட்டில் எப்போ பார் சண்டையாகவே தான் இருக்கும். ஸோ இது வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா சார்? இந்த கேள்வி நிறைய நாட்களாகவே நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது ஒரே ராசி பண்ணலாமா திருமணம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஒரே நட்சத்திரமே திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் இந்த ஒரே நட்சத்திரம்லாம் செய்யக்கூடாது, அதுவும் குறிப்பாக சிரசு ரஜ்ஜு கழுத்து ரஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரே நட்சத்திரம் செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி கழுத்து ரஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம், திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரே நட்சத்திரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு முதல் 6 ராசிக்கும் அடுத்த 6 ராசிக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் தாராளமாக திருமணம் பண்ணலாம். நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நட்சத்திரம் பண்ணலாம். ஏன் பாதிக்காதா? இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னாக்கா நிறைய கேரக்டர் ஒத்து போகுமே, இல்லை நல்லா இருந்தால் ஒரே அடியாக நல்லா இருக்கும், இல்லை நல்லா இல்லைனா ரொம்ப நல்லா இல்லாமல் போயிடுமே, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. ஆனால் இது எல்லாமே டிசைட் பண்ணக்கூடியது வெறும் ராசி நட்சத்திரம் மட்டும் கிடையாது. லக்னம், லக்னாதிபதி, கேரக்டர், அவங்களுக்கு நடக்கிற திசை, ஆதிபத்தியம், கிரகங்கள், கிரக இணைவு, சேர்க்கை, பார்வை, அவங்க பிறந்த நேரம், தேதி, இது எல்லாமே மாறுமே. ஒரே டைமில் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரே டைமில் அதை திருமணம் பண்ணுறாங்கன்னா அது கிடையவே கிடையாது, பாசிபிலிட்டியே கிடையாது. அதனால் ராசியை பெருசாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அவசியம் கிடையாது. அதே சமயம் ஒரே ராசி, மேச ராசிக்காரங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணலாம்.
அவங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல தசை நடக்குது, நல்ல கிரக இணைவு இருக்குது, அவங்க நல்ல அமைப்பில் இருக்காங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இருக்காங்க நிறைய பேர் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் தாராளமாக பண்ணலாம். பார்க்க வேண்டிய விஷயத்தை தவற விடக்கூடாது. பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா லக்னத்திலிருந்து அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, யோக தசை நடக்குதா, கேரக்டர் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், இதெல்லாம் கேரக்டர்னு நீங்கள் சொன்னீங்க. ராசிக்கு கேரக்டர் உண்டு, அதுக்கு ஒரு பேசிக் குவாலிட்டி கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த இன்னும் அவங்களுடைய கேரக்டர் 100% சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா லக்னம், லக்னாதிபதி, லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இப்போது ஒரு ஜாதகத்தில் சனி 2 பேருக்குமே லக்னத்தில் இருக்குது, பண்ணக்கூடாது. 2 பேருமே விவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2 பேருக்குமே செவ்வாய் லக்னத்திலேயே இருக்குது, பண்ணக்கூடாது. ஸோ இதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரே ராசி தாராளமாக ஆப்வியஸாக பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து பயிற்சிகள் நடக்குது, இல்லைனா 7 சனி நடக்குது, 2 பேத்துக்குமே ஒரே காலகட்டத்தில் தான் நடக்கும். ஸோ பிரச்சனை அப்படின்னா 2 பேத்துக்குமே பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் அது யோசிக்க வேண்டியது. இந்த பாயிண்ட் அடுத்து நான் சொல்ல வந்து நீங்கள் கொஸ்டினாகவே கேட்டீங்க. அதாவது இப்போ மேச ராசிக்கு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, இப்போ அடுத்து ஜென்ம சனி வரப்போது 7 நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பிகினிங்லேயே ஒரு சுமாராக இருக்கிற ஜாதகங்களை இணைக்கும் போது 2 மேச ராசியாக இருந்தால் தான் வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய 5 ஆண்டு காலம் இவங்க கொஞ்சம் 2 பேருக்கும் ஒரே சமயத்தில் வந்து அஷ்டமச்சனி ஜென்மசனி இப்படி வரக்கூடாது. இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ திருமணம் பண்ணுறாங்க, 2 சிம்மராசியாக இருக்குது அப்படின்னா 1 வருஷம் முடியை பிடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. 1 வருஷம் அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு பொண்ணு போக தான் செய்யும். இவர் டென்ஷனில் போய் மறுபடியும் வெளியில் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சிட்டு வர்ற மாதிரி தான் வருவார். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா ஒரே ராசியாக இருக்கிற பட்சத்தில் ஒரே டைமில் அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்க காலத்தில் அந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் உண்டாகும், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஒருவேளை ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது, மற்ற க்ரோத்து மற்ற விஷயம் எல்லாமே நல்லா இருக்குன்னா அந்த 2 வருஷம் அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தாராளமாக பண்ணலாம். ஸோ நம்ம மேஜரான லைஃப்பை தான் பார்க்கணுமே தவிர சின்ன சின்ன சண்டைகள்லாம் ஆமாம் அதுக்காக இதை அவாய்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்து. ஓகே. ஸோ இப்போ வந்து ஜாதகத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது என்ன கிரகம் சார்? இந்த கிரகம் வந்து ரொம்ப வீக்கராக இருக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் வந்து பாதிப்பு தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அது முக்கியமாக சுக்கிரனை தான் பார்க்கணும். நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கடத்திர காரகன்னு சொல்கிறாங்க. தப்பு. கடத்திர காரகன் அப்படின்னாவே அது சுக்கிரன் தான். செவ்வாய் அப்படிங்கிறது வீரியத்துக்கும் தைரியத்துக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட அமைப்புக்கும் குழந்தை அமைப்புகளுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடியது செவ்வாவை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். குழந்தை பிறப்புக்கு காரகன் வீரியன் அப்படிங்கிறதுனால செவ்வாய், ஏன்னா குழந்தைக்கு காரகன் குரு, புத்திரக்காரகன்னு பேர். ஆனால் இந்த இடத்துல எதை பார்க்கணும் அப்படின்னா 7ஆம் அதிபதி கெட்டிருக்காரன்னு பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 7 கூடையவன் நல்லா இருக்காங்கன்னு பார்க்கணும். கெட்டிருந்தாக்கா பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி கிரகம்னு தனிப்பட்ட வகையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே சுக்கிரன் பாதிச்சிருக்கக்கூடாது. ஒருவேளை சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நீசமாக இருக்குது, பாவகிரகங்களோட சேர்க்கையில் இருக்குது அப்படின்னா திருமணத்தை சீக்கிரமாக தராது. அதுக்கு பேர் தாம்பத்திய அமைப்புகளை சீக்கிரமாக தர முடியாத தடைகளை சுக்கிரன் தான் கொடுப்பார். ஸோ அதனால் சுக்கிர கிரகம் பாதிச்சிருக்கக்கூடாது திருமணத்துக்கு. அதே சமயம் 7ஆம் இடம் 7ஆம் இடத்தை அதிபதி பாதிச்சிருக்கக்கூடாது. இப்போ 7ஆம் இடத்துலேயே 3 பாவகிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சனி, செவ்வாய், ராகு எல்லாமே போய் அங்கே உட்காந்துருக்கு அப்படின்னா கடுமையான பிரச்சனைகளை திருமண வாழ்க்கையில் நிச்சயமாக அவங்க சந்திச்சே தீருவாங்கன்னு அர்த்தம். ஆனால் 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி ப்ளஸ் சுக்கிரன் கெட்டிருக்கக்கூடாது. அப்படி கெட்டதுன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து சுக்கிரன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ சுக்கிரன் கூட இன்னொரு கிரகம் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள்லாம் இருந்தால் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சுக்கிரன் ப்ளஸ் சனி சேர்க்கை அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி அது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சார்? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலும் சரி, சேர்க்கை இருந்தாலும் சரி, ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? கரெக்ட். இப்போ நம்ம ஏற்கனவே கலத்தரத்துக்கு காரகன் சுக்கிரன் சொல்கிறோம், திருமணத்துக்கு காரகனே சுக்கிரன் தான். காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீடாக சொல்லக்கூடிய துலாத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். ஸோ அப்போது சுக்கிரனோட சனி சேர்ந்துருக்கிறத பற்றி நீங்கள் கேட்குறீங்க. சனிங்கிறது மந்தகாரகன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தாம்பத்தியத்தை டிலே பண்ணுவார், தாம்பத்தியத்தை முழுசாக கொடுக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இல்லற வாழ்க்கையில் மற்ற சந்தோஷங்கள் கூட்டிகிட்டு போகிறது, கணவர் ரொம்ப மெல்டடாக இருக்கிறது, இல்லை மனைவி ரொம்ப சமைச்சு கொடுத்து சந்தோஷமாக பார்த்துக்கிறது, இந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு விதத்தில் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையை சுக்கிரன் சனியினுடைய சேர்க்கை கண்டிப்பாக பண்ணும். அப்போ சுக்கிரன் சனி சேர்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படுமா? ஏற்படும். இது குறிப்பாக சுக்கிரனுடைய திசையில் நடக்கும். ஒருவேளை சுக்கிர தசை வரலன்னா கவலைப்பட தேவையில்லை. ஆனால் குறிப்பாக சுக்கிர தசையும் நடக்குது, எனக்கு என்ன சுக்கிர தசை ஆனால் இப்படி சொல்கிறாங்கன்னு எல்லாருக்கும் சுக்கிர தசை வாரி கொடுத்துறது கிடையாது. சுக்கிரன் அந்த லக்னத்திற்கு நல்லது பண்ண கடமைப்பட்டிருக்கணும். அதுக்கு ஒரு சில லக்னங்கள் தான் சொல்லப்படுது. அதை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம். ஆனால் சுக்கிரன் சனியினுடைய சேர்க்கை அப்படின்றதுனாக்கா அது தாம்பத்திய வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் நிறைய கசப்புகளோடு அவங்க டிராவல் பண்ணணுங்கிறது விதி. ஓகே. இப்போ வந்து ஒரு சுபகிரகம் ஒரு அசுபகிரகம் அப்படி பார்த்தோம். இப்போ வந்து 2 சுபகிரகம் குரு ப்ளஸ் சுக்கிரன் சேர்க்கை, இப்போ வந்து 2 சுபகிரகம் இருந்தாலுமே வந்து பிரச்சனை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால சார்? இப்போ சுபகிரகம் தான் அது, ஆனால் ஏன் ப்ராப்ளம் வருது? கரெக்ட். இப்போது குரு, குறிப்பாக குருவும் சுக்கிரனும் சேர்க்கை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா குரு வந்து தேவகுரு, சுக்கிரன் வந்து அசுரகுரு. இப்போ 2 பெரிய குருமார்கள் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா யார் பவர் பெருசு அப்படின்றதுல கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி கிரகங்களுக்கு இடையும் அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உண்டு.
அந்த வகையில் சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த தாம்பத்தியம், பெண் சுகம், ஆண் சுகம் இதை தர்றதுக்கு குரு இருக்கிறனால தாமதப்படுத்துவார். குரு என்ன பண்ணுவார், குழந்தை கொடுக்கக்கூடியவர், வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். இதனாலேயே இவங்களுக்கு என்ன வந்தாலும் அந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் குரு தருவார். ஸோ இது எதுவுமே அந்த சம்மந்தப்பட்ட திசையில் நடக்கும் அதிகமாக அப்படின்றத பார்க்கலாம். இயல்பாக ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் ஒரே ராசியில் இருக்கிறாங்களோ, குறிப்பாக 10 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு திருமணம் ரொம்ப லேட் ஆகும், இல்லை குழந்தை ரொம்ப லேட் ஆகும். ரெண்டில் ஏதாவது ஒன்று லேட் பண்ணிடுவார். அதே மாதிரி சமசப்தமாக பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுக்கிரனுக்கு நேர் 7ல் குரு உட்காந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுவும் டிகிரி வைஸ் இருக்குது, பாகைகள் வித்தியாசம் இருக்குது. ஒரு 10 டிகிரிக்குள்ளே அவங்க நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் திருமணம் தாமதமாக இருக்கும், ரொம்ப லேட்டாக. அப்போ பசியெல்லாம் கழித்து சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை ஜாதகத்தில் ஏற்படுத்தும். இது கண்டிப்பாக வந்து திருமண விஷயங்களில் பாதிக்கக்கூடிய ஒரு இணைவு தான். ஓகே. ஏன்னா இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் நம்மளுக்கு பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்போ வந்து நம்மளோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ நம்மளோட ஜாதகம் கரெக்டாக இருக்கா இல்லையா, கிரக சேர்க்கைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த செஷன் வந்து நம்ம கொண்டு போனோம். இப்போது இந்த மாதிரி கிரக சேர்க்கையினால பிரச்சனைகள் இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருந்தால்? முருகனுடைய வழிபாடு பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா தலையெழுத்த மாத்திர வல்லமை முருகனுக்கு மட்டும்தான் இருக்குது. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயிற்பொழில் தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம், அந்த மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமையில் அயன் கையெழுத்தே. பிரம்மா கையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு திருவடிக்கு உண்டு அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. சாதாரண நம்மள மாதிரி மனுஷங்க சொல்லியிருந்தா கேட்க வேண்டாம், ஆனால் அவர் வந்து ஒரு சித்த புருஷர். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அவருடைய வாக்கு சித்தியாகும். ஆகவே முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மைகள் நடைபெறும். குறிப்பாக கணவன் மனைவியுடைய ஏற்றம் வரும். இதில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலையில் போய் நீங்கள் ஒரு முறை சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க போய் மனசுருகி வள்ளி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அந்யோன்யம் மேம்படும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கங்கள் இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறத இதன் வாயிலாக உங்களுக்கு தெரிவிச்சு. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். நம்ம நேர்கள் வந்து இது பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அஷ்ட தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 6 தடம்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.